ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் அதே டேஸ்ட்டு கிடைக்கும். நான் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கான நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்னென்ன பொருள்லாம் அதில் சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரசத்துக்கு புதினா துவையல், கத்திரிக்காய் வறுவல். அதில் நாங்கள் இன்றைக்கி புதினா துவையல் எங்கள் அம்மா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிப்பாங்க. வாங்க இப்போ போய் பார்க்கலாம். நாங்கள் சேனல் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பார்க்குற வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதில் பாதி கருவேப்பிலை நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. நிறையா போட்டிங்கன்னா கருவேப்பிலை சட்னி ஆயிரும். 8 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை மூடி தேங்காய் துருவல், புளி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தக்காளி போடுறனால புளிக்கும், கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. இந்தளவு புளி போதும். தக்காளி 3 போட்டிருக்கேன். குட்டி சைஸுங்கனால 3, பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 போதும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நான் கீனி போட்டிருக்கேன், நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லாட்டியும் மேலே தெரிக்கும். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் பூண்டும் நல்லா வதக்கிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு சில பேர் வெங்காயத்தோட தக்காளி போடுவாங்க, அது மாதிரி போடக்கூடாது. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் எடுக்கும், டேஸ்ட் இருக்காது. நிறையா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி நல்லா வதக்கி கொடுத்தீங்கன்னா, இதே மாதிரியே செஞ்சிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கும் நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். குட்டி சைஸ் பழங்கிறனால நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 போதும். நிறையா போட்டிங்கன்னா புளிக்கும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. முடி வளர்ச்சி நல்லா வளரும், கண் பார்வையும் நல்லா தெரியும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புல உள்ள கெட்ட நச்சுக்கள்லாம் வெளியேற்றும். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இது மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்து புதினா போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் புதினாவும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுலேயே இன்னொரு மாடல் இருக்குது. கருவேப்பிலை தனியாக வதக்கிக்கணும், கொத்தமல்லி தனியாக வதக்கிக்கணும், புதினா தனியாக வதக்கிக்கணும். நான் இப்போ இது 3ஐயும் ஒன்றா போட்டு வதக்குறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது, கண் பார்வை நல்லா தெரியும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேருந்து கொடுத்துட்டு வந்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸ்கின் கலர்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். உடனே மிக்சியில் போட்டு ஆட்டக்கூடாது. தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சம் இந்தளவு போட்டுக்கோங்க. நிறையா போட்டிங்கன்னா இஞ்சி ஸ்மெல் எடுக்கும். புளியும் இந்தளவு போட்டுக்கோங்க, ரொம்ப புளிக்கும். இந்தளவு போட்டுக்கோங்க. ஆட்டியாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். உளுந்து போட்டால் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும், அதனால தான் போட்டிருக்கேன்.
கடுகு உளுந்து தாளிச்சாச்சு. அடுத்து வரமிளகா போட்டுக்கலாம். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இப்போ நம்ம சட்னி போட்டுக்கலாம். இந்த சட்னியை நீங்கள் தாளித்து அப்படியே விட்டுடலாம். எண்ணெய் இந்த சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கணும். சாப்பாட்டுக்கு, இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். நீங்கள் சாப்பாட்டுக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.